ஹலோ இது சொல்லு. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நீங்க யாரு? நான் அசோக் பேசுறேன், ராதிகாவோட ஹஸ்பண்ட். என்ன வேணும்? என் ஒய்ஃப் உங்களை பார்க்க வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். இந்த எண்டிங் அவள் ஃபேவருக்கு வேணும்னு அவள் கட்டாயம் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. அவளோட ஸ்மூத் டாக்ல மட்டும் விழுந்துடாதீங்க. நியாயமான முடிவாக கொடுங்க. அதுதான் எனக்கு தேவை. என்ன புரிஞ்சுதா? என்னங்கடா ஆளாளுக்கு வரைக்கும் இப்படி செய்ய அப்படி செய்யுறீங்க? நான் ஆட்டி வைக்கிற மூடிட்டு ஆடுங்க, சரியா? வெயிட் ஆஃப் பண்ண. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நான் டர்ட்டியாக விட மாட்டேன். உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், எது நீயே டிசைட் பண்ணிக்கோ. ராதிகா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு திருடி காலை பிடிச்சி கெஞ்ச சொல்றியா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. அவள் தான் காசு எடுத்தா நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. ஒன்று, இந்த விஷயத்தை நீ இப்போவே மறந்துடு. முடியாதுன்னா அவளை இப்போவே வேலையை விட்டு அனுப்பிடு. ஓ, அவ காசு எடுத்துட்டு கூலா போயிட்டே இருப்பாள்ல? ராதிகா, இப்போ நான் அந்த காசை அந்த டேபிளே வைக்கலன்னா நான் வச்சிருந்தா நீ நினைக்கல. அசோக், நீ எந்த அளவுக்கு போய் அவளை சப்போர்ட் பண்றேன்னு தெரியுதா? நான் ஷோரா சொல்றேன், அவ தான் காசு எடுத்திருக்கா. நான் சொல்றது உன் மண்டையில ஏறுதா இல்லையா? பேக்கை செக் பண்ணா தெரிய போகுது. ராதிகா ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன். டோன்ட் மேக் தி சிச்சுவேஷன் டர்ட்டி. நான் நிச்சயமா பேக்கை செக் பண்ண தான் போறேன். அப்பதான் அவ யாருன்னு உனக்கு தெரியும். எங்க ஓடுற செல்வி? நான் மொத்தமா கிளம்புறேன். இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டேன். அதுவும் இஷ்டம். பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. நான் எந்த பணத்தையும் எடுக்கல. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பர்ஸை கொடு. நான் பர்ஸை கொடுக்க மாட்டேன். நீ அவ்வளோ நல்லவளா இருந்தா ஏன் செல்வி பயப்படுற? குடு. இல்லக்கா, நான் பர்ஸை கொடுக்க முடியாது. குடு செல்வி. இதுல இருக்கிறது என்னோட 2000 ரூபாய். குட்டி வீஸ்க்காக மாமி கொடுத்தது. முதல்ல திருடுவ, இப்ப அதை மறைக்க போய் செல்வியா? பர்ஸ் கொடு. அக்கா, குட்டி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்க்கா. செல்வி, செக் பண்ணா தெரிஞ்சிரும். குடு. அக்கா, இல்ல இல்ல, செல்வி, கொடுக்க முடியாது. செல்வி, தர மாட்டேன் நான். ஏன் பயப்படுற? அக்கா, இது உங்களோட காசு இல்ல சாமி. குட்டி வீஸ்க்காக மாமி கொடுத்தது. இத விடுங்க, நான் போறேன். ரோஹித், நான் எத்தனை தடவை சொல்றது, உங்க காசு இல்லக்கா இது. என்ன பண்ற? விடு செல்வி, விடு. இது என்னோட 2000 ரூபாய். இது உங்க காசு கிடையாது. ரோஹித், ஷோமி தர். ஷோமி, போலீஸ்க்கு போணுமா? இது என்னோட 2000 ரூபாய். விடு. என்னால விட முடியாது. ஆஷா, ஆஷா, அறிவு இருக்கடி உனக்கு? நான் ஒன்னும் பண்ணல அசோக். அவளே தான் விழுந்துட்டான். எத்தனை வாட்டி கெஞ்சிடு, இந்த விஷயத்தை விட்டுடு. இப்ப என்ன பண்றது? அவளாதான் விழுந்துட்டா அசோக். சார் வணக்கம் சார். மேடம் கொஞ்சம் செல்வியை கூப்பிட்றீங்களா? வீட்டு சாவி எத்தணுன்ட்டா. அது வேலையிலேருந்து நேரம் வரேன், கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க மேடம், அவசரம். செல்வி இங்க இல்லை. என்ன சார் சொல்கிற? இங்கே செருப்பு இருக்கே. எங்கே செல்வி? எங்க செல்வி அப்போ போயிட்டால. என்ன சார் காமெடி பண்ணுறியா? செல்வி செருப்பு வெளியே இருக்கு, பர்ஸ் மேடம் கிட்ட இருக்கு. எங்க செல்வி? செல்வி, செல்வி, செல்வி கூப்பிடு சார். எங்கம்மா செல்வி? எங்கம்மா செல்வி? செல் கூட்டிட்டீங்களா? என் செல்வி, செல்வி, செல்வி. செத்தீங்கடா நீங்க.
ஐயோ ஐயோ பெரிய ரைட்ரு உடம்பா ரைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ரைட்டரை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட வண்டி அனுப்பிச்சிருப்பான். இந்த சாவி வேற வந்து தொலைங்க. ஐயோ அம்மா தாடியை தடவின்னு எந்த மூலையில் உட்காந்துருக்கோ பெரிய எழுத்தாளர் நினப்பு. காணமே. இது என்ன வீடா காயலாங்கடையா? ஷோ எங்க போயிருப்பாரு? ஐயோ என்ன ஆச்சு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஏங்க இன்னும் இந்த ஆளை கட்டிட்டு என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கோம். சரி யோசிக்கிறேன் கண்ட இடத்துல உட்காந்து யோசிச்சா கதை மட்டும் எப்படி வரும்? அப்படிதான் வரும் கன்றாவியா. டீ ரெடியா? போட்டுக்கிட்டு இருக்கேங்க. சோறு தண்ணிக்கு மட்டும்தான் இப்ப நம்ம மற்ற சமாச்சாரத்துக்குலாம் வேற யாரெல்லாம் வந்துட்டு போறாங்க. என்னங்க பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. எதுக்கு 2 கிளாஸ்? சூடு ஆறிட போது சீக்கிரம் வந்து குடிச்சிட்டு போக சொல்லுங்க. லூசா நீ பெறாத்திட்டு இருக்க? அப்பப்பா இங்க யாரெல்லாம் இருக்காங்களோ நேத்துக்கு நைட் அடிச்ச கூத்து தான் கேட்டேனே போன்ல. எதுக்கு இப்ப உளறிட்டு இருக்க? நான் வளர்றேனா? செல்வி, ராதிகா, ராகவி, என்ன பேர் அது? இங்க யாரும் அப்படி இல்ல. நேத்து கதையே வேற. அதான் நீங்க தான் அழகா ஏதாவது கதை யோசிச்சு வச்சிருப்பீங்களே. சொல்லுங்க கேட்போம்.
ஒரு கதை எழுதும்போது அதில் வர கேரக்டர்ஸ் எப்படி பேசணும்னு பேசி பார்க்கறது சகஜம் தானே? இதுக்கு முன்னாடி நான் இப்படி செஞ்சு நீ பார்த்தது இல்லையா? ஆ அப்போ நான் கூட இருந்தேன், இப்போ நான் இல்லைல்ல. ஆனால் ஒரு ஆணாக்கும் இப்போ டைம் இல்லை. நான் எடிட்டர் ஆஃபீஸ் வரைக்கும் சப்மிஷனுக்கு போகணும். நான் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டை ஃபுல்லாக சுற்றிப்பார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா சந்தோஷம். இன்னைக்கு சப்மிஷன் இருக்கு. என்னத்த சப்மிஷனும் 10 காசு தர போகிறதில்ல. ஏன் நீங்கள் தொடர்கதை மட்டும்தான் எழுதுவீங்களா? இந்த சீரியல் கீரியல் எழுதலாம்ல, நாளைக்கு காசாவது பார்க்கலாம். என்னமோ உங்கள் அப்பா புண்ணியத்தில் இந்த வீடாவது தெரிச்சு, இல்லைன்னா சத்தியமாக நடு ரோடு தான். லீடிங் மேகசின்ஸ் எல்லாம் ஃப்ரீடம் இல்லைன்னு தான் நான் அங்கேயே போகல. நீ சொல்கிற சினிமா சீரியல்லாம் சுத்தமாக எனக்கு செட் ஆகாது. சரி பேசாமல் கிளம்புங்க, எனக்கு சீரியலுக்கு டைம் ஆச்சு. அவன் கவர் போட்டு பின்னாடி இழுத்தான் பாருங்க ஐயா. ஐயா ஐயா அப்படி பார்க்காதீங்க ஐயா. சில பேர் சாமியை பார்த்தேன்னு சந்தோஷமாக சொல்லுவாங்க, சில பேர் பேயை பார்த்தேன்னு பீதியில் இருப்பாங்க. உனக்கு ஒன்று சொல்லவா? நாங்கள் படைக்கிற சிலை எதுவானாலும் உள்ளேயோ வெளியவோ அந்தந்த தன்மையோடையே அவங்க வாழ்கிறாங்கன்னும் வீதி உலா வர்றாங்கன்னும் ஒரு நம்பிக்கை. சிலருக்கு இது வெறும் நம்பிக்கை, சிலர் அதை மறுக்கலாம். ஆனால் இன்னும் சிலருக்கு அது ஒரு அனுபவம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ தத்துவலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்குற நன்மை நான் இல்லைங்க ஐயா. ஏதாவது ரேஷனலாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா. ஓ, அறிவுக்கு உட்பட்டா? நம்ம ராமகிருஷ்ணன் இருப்பான், அவனை போய் பாரு. ஒரு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவான், எடுத்துரு. புரியுதுங்க. ஐடிஎல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்றீங்க தானே? வரங்க. ஏய் ஏய் கொஞ்சம் நில்லுப்பா. ஏய் ஏய்